அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்காக துவா செய்யுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவே நாங்கள் துவா செஞ்சோம். எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக துவா செய்யும்போது அல்லாஹு தாலா அந்த துவாவை உடனே கபூல் செய்கிறான். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு மலக்கு நின்று கொண்டு ஆமீன்னு சொல்லிட்டு யா அல்லாஹ் இவருக்கு நீ அதே போல கொடு அப்படின்னு நமக்காக துவா செய்கிறாங்க. விச் மீன்ஸ் நம்ம பிறருக்காக துவா செய்யும் போது மலக்குமார்களே நமக்காக துவா செய்கிறாங்க. எனவே துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியுமா ஆசை? அல்லாஹ் நம்மளுடைய துவாவை உடனே கபூல் செஞ்சிடணும். நம்ம கேட்கும் முன்னாடியே அவன் நம்மளுடைய எல்லா தேவைகளையுமே பூர்த்தி செஞ்சிடணும். நம்ம கேட்டது எல்லாம் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய எல்லாரோட விருப்பமாகவுமே இருக்கு. நிச்சயமாக நம்மளுடைய ரப்பு நம்ம கேட்குறத கொடுக்கக்கூடியவன். நம்ம என்ன கேட்குறோமோ அதை அவன் கேட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்கிற துவாக்கள் ஒருபோதும் வீணாகிறது கிடையாது. நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா அதை விட சிறந்ததாகவே நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அது மட்டும் இல்லாமல் அதை எப்போ கொடுக்கணும், எப்படி கொடுத்தா நம்மளுக்கு சரியாக இருக்கும், அதை கொடுத்தா நம்மளுக்கு தீங்கு வந்துடுமோ அப்படிங்கிறதுல மறைவானவற்றை அறிகிறது அவன் மட்டும்தான். அதனால் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் நம்மளுக்கு எப்போ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும். ஸோ துவா செஞ்சுட்டு தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க. துவா செஞ்சுட்டு அவசரப்படாத வரை அந்த துவா அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுது. ஸோ இன்றைக்கி ஒரு வார்த்தை தான் பார்க்க போகிறோம். அந்த வார்த்தையை சொன்ன உடனேயே அல்லாஹு தாலா நம்ம கேட்குற துவாவை கபூல் செஞ்சுருவானா. அப்படிப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு முறை ஒரு சஹாபா ஒரு சஹாபி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ் கிட்ட துவா செய்கிறாங்க. உடனே ரசூல்லா சொல்கிறாங்க, பக்கத்தில் ரசூல்லா இருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, உங்களுடைய துவா அல்லாஹ் இடத்துல கபூலாக்கப்பட்டுச்சு. ஏன்னா நீங்கள் அழைச்சது இந்த ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை சொன்னாங்க. அது என்ன வார்த்தை தெரியுமா? புதுசான வார்த்தை ஒன்றும் கிடையாது. நீங்களும் நானும் கேட்டு 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 பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை தான். யாதல் ஜலாலி வல் இக்ராம், யாதல் ஜலாலி வல் இக்ராம். இதுதான் அந்த வார்த்தை. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? கண்ணியமும் மாண்பும் உடையவனே, அதாவது கண்ணியத்திற்குரியவன் அல்லாஹ் மட்டும்தான். ஸோ அப்படி சொல்லி அவனை அழைக்கும்போது அவன் நம்மளுக்கு என்ன தேவையோ அது முன்னாடி நம்ம கேட்கும் முன்னாடியே கொடுத்துட்றான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஒரு சின்ன வார்த்தையை அதிகமாக துவா கேட்கும்போது பயன்படுத்துங்க. இது அது எப்போ நான் இந்த ஹதீஸை கேட்டனோ அப்போலேருந்து இது நானும் என்னோடய துவாவில் இன்க்ளூட் பண்ணிட்டேன். நீங்களும் உங்களுடைய துவாவில் இன்க்ளூட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் நீங்கள் எது கேட்குறீங்களோ அதை விட சிறப்பான ஒன்றை தரப்போகிறான். பொறுமையாக மட்டும் காத்துட்டு அவனை மட்டுமே அழைச்சிட்டு இருங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நினச்சதை விட உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி தருவான். இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அப்படிங்கிற இந்த சொர்க்கத்தை தருவானாக என்று துவா செய்தவர்களாக விடைபெறுகிறேன். வ ஆஹித் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.